அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த 6 மாதங்கள் நம்மோடு இருந்து வழிநடத்துகிற தேவன் உங்களை வழிநடத்துவார் என்று விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அல்லேலூயா. நம்முடைய நாம் இப்பொழுது மாத்திரை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு சின்ன சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா டீம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள 3 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா ஒரு கெட்ட ஃப்ரெண்ட் இருந்தா. ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு எப்படி இருந்தா கெட்ட ஃப்ரெண்டு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த கெட்ட ஃப்ரெண்டு என்ன பண்ணா அப்படின்னா இந்த நண்பர் செய்த காரியங்களை ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு ஒரு மனக்குறை ஏற்பட்டதுனால முதலாவது என்ன செய்தான் அப்படின்னா அவனை விரோதிக்க ஆரம்பித்தான். என்ன செஞ்சான்? விரோதிக்க ஆரம்பித்தான். அவன் செய்த காரியத்தினால அவனை விரோதிக்கிறதுனால அவனுக்கு எதிராக செயல்படுறது, அவனை வந்து என்ன செய்ய ஒரு மன கஷ்டப்படுத்துறது, இப்படிப்பட்ட விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். அப்ப விரோதமான காரியத்தை செய்த உடனே இந்த நண்பருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா. என்னடா இது, நம்ம ஒண்ணுமே சரியான இப்படி நினைச்சு நம்ம பண்றானே அப்படின் போது இன்னொரு நண்பன் இருந்தான். அவன் என்ன செய்தான் அப்படின்னா இவனை சந்தோஷப்படுத்துகிறவனாக இருந்தான். இவன் விரோதம் செய்யறவனாக இருந்தான், இவன் சந்தோஷப்படுத்துகிறவனாக இருந்தான். அவன் சந்தோஷத்தை எப்படி படுத்தினான் அப்படின்னா நீங்க கவலைப்படாத அப்படிதான் அவனுக்கு நமக்கு தெரியல, நம்ம அவனை வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லி இவனை சந்தோஷப்படுத்துறவனாக இருந்தான். ஆனா அவன் என்ன செய்தான் அப்படின்னா இவன் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு வைராக்கியம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? வைராக்கியம் வந்துச்சு. இவங்களை எப்படியாவது பிரிக்கணும்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் மாறவனா மாறிட்டான். எப்படியாவது பிரிக்கணும் இதுதான் அவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவன் வைராக்கியம் வந்துருச்சு அவனுக்குள்ள. அதனால எப்படியாவது 2 பேரும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், அவன் வந்து ரொம்ப இது பண்ணான். ஆனா இந்த நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து இவனுக்கு நற்கிரிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இவனுக்கு தேவைப்படுற இடத்துல என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு நற்கிரிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவனுக்கு அது எதுவுமே பிரீதியே இல்லை. காரணம் என்ன? அவனுக்கு என்ன வந்துருச்சு? வைராக்கியம் வந்துருச்சு, விரோதங்கள் வந்துருச்சு, வைராக்கியம் வந்துருச்சு. அடுத்து இவங்க நற்கிரி செய்தாலும் அவனால தாங்க முடியல. ஏன் அப்படின்னா அவனுக்கு கோபம்ன்றது உள்ள வந்துருச்சு. கோபம் உடம்புல வந்த உடனே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர்களால சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு நற்கிரி செய்யறதெல்லாம் பார்த்து அவனுக்கு கோபம் அதிகமா வந்து அவன் ஏதாவது செய்ய சொல்லி இவங்க 2 பேருக்கு விரோதமாக என்ன செய்ய ஆரம்பிச்சான், ஏதாவது செய்ய சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். கோபத்துல ஏதாவது நம்ம செஞ்சோம்னா அது என்ன செய்யும்? முட்டாள்தனமாக போயிடும். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவப்படுவோம். சில பெற்றோர்கள் இருக்காங்க, கோவப்பட்டா அந்த பிள்ளையை அடிக்கிறது கூட தெரியாம இருக்கும். ஏதாவது தேவையில்லை, அதாவது ஒரு பிள்ளையை அடிக்கணும் அப்படின்னா கால்களுக்கு கீழே குச்சி வச்சு தான் அடிக்கணும். அதுதான் கரெக்டான பொசிஷன். ஆனா கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி என்ன செய்யறது? அடிக்கிறது. சட்டியை தூக்கிறதா தலையில தமான் தூக்கி போட்டு அடிக்கிறது. அது தவறான காரியம். கோபம் வந்தா நமக்கு வந்து சுயநலை பாதிக்கப்படும். நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறது யாருன்னா ஆண்டவர். ஆண்டவரத்தை நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் செய்வார், நம்முடைய கோபங்களை மாற்றுகிற தேவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுறது. அவர் கோபப்படவே இல்லை. நினைச்சு பாருங்க, அவர் நமக்காக மறித்தார். மறிக்கும் பொழுது அவர் வந்து என்னென்னமோ செஞ்சாங்க. தலையில கூட்டுனாங்க, சபிச்சாங்க, குத்துனாங்க, துப்புனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவர் நினைத்தாருன்னா 1 நிமிஷம் போது எல்லாத்தையும் மாற்றுவதற்கு. கோபப்பட்டாருன்னா அவர் கோபப்பட்ட எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கோபப்பட்ட என்ன செய்தாரு? ஆலயத்துல எல்லாம் தேவையில்லாத காரியங்கள் செய்வது என்ன செய்தாரு? சாட்டை எடுத்து என்ன செஞ்சாரு? அடிச்சு எல்லாத்தையும் விரட்டினார். அவரால் செய்ய முடியாம அல்ல, ஆனா அந்த காரியத்தில் நமக்கு பொறுமை வேண்டும் என்பது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்கள் நம்ம அமைதியா இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் கொடுக்கிற அந்த காரியத்தை கற்றுக்கொள்வதா இருக்கும்போதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி இந்த நண்பர்கள் 3 பேர்ல இவன் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டான்? கோபத்தை அதிகமாக என்ன செஞ்சான்? கொண்டான். அதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வர ஆரம்பிச்சு. என்ன இருந்துச்சு? இந்த 2 நண்பர்களுக்கு இவனுக்கு இடையில செய்து வாக்குவாதம் வர ஆரம்பித்தது. அப்போ வாக்குவாதம் என்ன ஆயிடுச்சு? நீ என்ன பெரியாளா, நான் என்ன பெரியாளா அப்படின்னு சொல்லி இவன் பேச ஆரம்பிச்சான். அவங்க ஆனா வந்து தங்களை வந்து பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக
கோபம் வந்துச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. அப்புறம் எங்களால தாங்க முடியல, என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன செய்தாங்க, 2 பேரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 2 பேரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, அவனை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இருதயத்துல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். இவங்க அதனால என்ன செஞ்சாங்க, ஆறுதல் அடைந்தவர்களாக இருந்தார்கள். சரி, ஆண்டவர் மாற்றுவார், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இணைந்து அந்த நண்பர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவன் அவனுக்கு ஒண்ணு செய்ய முடியலன்னு சொன்னேன். இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், மற்றவர்கள்ட்ட போய் புறங்கூறுதலை சொல்ல ஆரம்பித்தான். என்னது, புறங்கூற செய்ய ஆரம்பிச்சான். மற்றவங்கள்ட்ட போய் அவங்க 2 பேரும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு புறங்கூறுதலை சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டான். நம்ம புறங்கூறுதல் வர ஆரம்பிச்சோன்னா அதே போய் இவங்க 2 பேரும் எப்படி அவங்க தப்பு செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொருளாதார என்ன செய்யுது, புறங்கூறுதல். அப்படி புறங்கூறுதல் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப அவங்களால தாங்க முடியல. என்னடா இது, நம்ம இவனுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறானா, இவன் அதிகமா என்ன செய்யறான், புறக்கூற ஆரம்பிக்கிறான், நம்ம எல்லாம் தேவையில்லாத காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஏக சிந்தை உள்ளவர்களாக ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்னாரு. என்ன செஞ்சாரு, ஏக சிந்தை உள்ளவர்களாக ஜெபியுங்கள் சொன்னாரு. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏக சிந்தை உள்ளவர்களாக ஜெபிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது. நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய நாமத்தினாலே 1 2 பேர் கூடி ஜெபிக்கும் போது மத்தியிலே நான் வருவேன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, நம்ம சொல்றது போல ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கும் போது அவற்றை எல்லாம் பிதாவின் நாமத்தினாலே இயேசு செய்கிறவராய் இருக்கிறார். நீ கேட்கிற காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஜெபம் முக்கியம். எப்படி ஒரு விளக்குல நெருப்பு எரியணும் அப்படின்னா என்ன வேணும், என்ன வேணும், எண்ணெய் இல்லை அப்படின்னா என்ன செய்யாது, அணைந்து போகும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெபம் என்பது ஒரு எண்ணெய். அந்த எண்ணெய் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நம்ம ஜெபிக்கல அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிற வைராகி, ஆண்டவருக்குள்ள இருக்கிற பக்தி, ஆண்டவருக்குள்ள இருக்கிற எல்லா காரியமும் அவிழ்ந்து போகும். அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, சர்ச்சுக்கு 1 வாரம் வருவாங்க, 2 வாரம் வருவாங்க, 3வது வாரம் ஏதாவது வேலையா இருந்தா அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அடுத்து சர்ச்சுக்கு வர்றதுக்கே என்ன செய்வாங்க, போகணுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்க அணைந்து போகிறது. அந்த எண்ணெய் இருக்கணும்னா அதுதான் ஆலயத்துக்கு வரணும்னு சொல்றது. ஆலயத்துக்கு வர 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 நம்முடைய ஆத்மாவின் எண்ணெய் பெருக ஆரம்பிக்கும். எண்ணெய் பெருக பெருக என்ன செய்வோம், நம்ம ஆண்டவருக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவர்களாய் மாறும். இல்லை அப்படின்னா அந்த எண்ணெய் நினைச்சுட்டே இருக்கும். குறைஞ்சிட்டே வந்தா என்ன செய்யும், நெருப்பு நல்லா தகதான எரிஞ்சிருக்கும் இடத்துல. அப்படியே என்ன குறைய அப்படியே சின்னதாக என்ன செஞ்சோம், ஒரு டைம் என்ன செஞ்சோம், அணைந்து போகும். ஏன்னா அந்த கிரி என்ன செய்யாது, இருக்காது. அப்ப எண்ணெயை வெளியக்கூடிய அந்த தன்மை இருக்காது. அப்ப இவங்க ஆண்டவர்கள் ஜெபித்தாங்க. ஆண்டவரே ஏக சிந்தை உள்ளவர்களாக அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே ஆண்டவரேப்பா, உனக்கு அதிகமாக நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு, உதவி செய்திருக்கிறீங்க, இந்த மகனை நீங்க ரசிங்க, நண்பர்களை ரசிங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா கோல் சொல்லவெல்லாம் மாற ஆரம்பிச்சான். ஜெபிக்க ஜெபிக்க என்ன சாத்த அவனை நோட்ட ஆரம்பிச்சோன்னே அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், கோல் சொல்லவெல்லாம் மாற ஆரம்பிச்சான். கோல் சொல்ல ஆரம்பிச்சான். மற்றவங்கள்ட்ட போய் அதை சொல்ல இதை சொல்ல, இவங்களை பத்தி தேவையில்லாத காரியம் பேச, மற்ற சகோதரர்களை போய் இதே மாதிரி இவங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க, இவங்க செய்யாத காரியம் என்ன செய்யறது, கோல் சொல்றது. அதுதான் கோல் சொல்றது. மூட்டி விடுறது சொல்லுவாங்க. இன்னொருத்தர் காரியத்தை பத்தி மூட்டி விடுறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக. அப்ப மற்றவர்களிடத்துல மற்றதை பற்றி சொல்லவே கூடாது. ஒருத்தர் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக செயல்படணுமே தவிர அவங்கள காரியத்தை என்ன செய்வார், மற்றொரு சகோதர சகோதரிகிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல. அப்ப அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் வேணும் அப்படின்னா, ஆண்டவருடைய கிருபை வேணும் அப்படின்னா கோல் செலவெல்லாம் இருக்க வேண்டும். கோல் சொன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்ப ஆண்டவர் யாரையும் கோல் சொல்லல. இங்க நம்ம மனிதர்கள் ஏதாவது செய்யறத பொறுத்து ஆண்டவர் இயேசு பார்க்க போய் ஆமா இவன் இப்படிதான் இருக்கான் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சா எப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆண்டவர் பக்கத்துல பார்த்து இவன் இப்படிதான், இவன் இப்படிதான் செய்வான், இவன் இது பண்ணக்கூடாது, இவன் வேணும்னே வேற எல்லாம் செய்வான் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பத்தி சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்மள அவ்வளவுதான் இல்லையா? ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இறக்கப்படவர்களாக பரிந்து பேசுறவராக இருக்கிறார். நம்மளை பத்தி ஆண்டோட இந்த மரம் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் அவரே செய்திருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்யறேன், களைகளை எடுத்து நல்லா சரி பண்ணி வைக்கிறேன், அடுத்த வருஷம் என்ன செய்யாது, கனி கொடுக்கும்
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார், நம்ம பத்தி அவர் வைத்திருக்கிற அந்த பரிதாபம், அல்லேலூயா, நம்ம மேல உள்ள அந்த மனதுருக்கை எப்பொழுது அவர் மேல நம்ம மேல இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் பிதாவிடத்துல போய் அவர் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். நமக்கு வேண்டிய காரியங்களை அவர் பரிந்து பேசுகிறா இருக்கிறார். ஆனாலும் இந்த நண்பர் என்ன செஞ்சான் அப்படின்னா, இவங்க ஜெபிக்க இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இருமாப்பு வந்துருச்சு. என்னன்னா மற்றவங்க யாரும் சொன்னாலும் இவங்க நம்ப முடியாது. ஏன்னா இவங்க நன்மை செய்கிறவரா இருக்கிறாங்க, இவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு இருமாப்பு வந்துருச்சு. இருமாப்பு வந்தாலும் இவனால தாங்க முடியல. எப்படியாவது இவங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லி எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லும் போது இவங்களுக்கு எதிராக கலகம் பண்ண ஆரம்பிச்சான். என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டா, கலகம் பண்ண ஆரம்பிச்சான். இவங்கள்ட்ட போய் பெற்ற அவங்க வீட்டுக்கு கத்துறதை செய்யறது நீங்களா எப்படிதான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்ன செய்ய ஆரம்பிச்சான், சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இயேசுவை நோக்கி அல்லேலூயா ஜெபிக்க ஆரம்பிச்சோங்க. இவனை அன்பு செலுத்துறவளா, இவனை அன்பு செலுத்த ஆரம்பிச்சாங்க. இவனுக்காக வேண்டிய காரியங்களை குடும்பத்துக்கு இவன் வீட்டுல வந்து கத்த ஆரம்பிச்சான், கலகம் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வீட்டுல குறைவுகளை என்ன செஞ்சாங்க, இவங்க நிறைவாக்குவதாக தன்னுடைய பொருளாதாரத்தை அந்த வீட்டுல கொண்டு போய் மனைவியில கொடுத்து வந்தாங்க. ஏன் அப்படின்னா இவனுக்கு சரியான வேலை இல்லை, அதனால என்ன பண்றது இல்லை. அதனால என்ன செஞ்சான், மற்ற காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சோன்னே இவங்களுடைய குடும்பத்தை பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, ஏக மனதுள்ளாக ஜெபித்தாங்க. அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சமாதானத்தை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா, சமாதானத்தை தந்தார். அதனால நேரா அவன் வயிற்றுல போய் காசுகளை கொடுத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் இந்த காரியத்தை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இப்படி செஞ்சதுன்னா இவனுக்கு ரொம்ப வருத்தமாயி போச்சு. ஏன்னா இவனுக்குள்ள வந்தது ஒரு சின்ன காரியத்தை விட்டு கொடுத்தான், அது கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து அவனை கலகம் செய்யக்கூடிய அளவுக்கு மாறுச்சு. ஆனா இவங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுத்தவங்க குடும்பத்துக்கு தேவையான காரியத்தை செஞ்சோட இவனுடைய உள்ள மாறப்பட்டது. அல்லேலூயா, நம்ம இவ்வளவு கலகம் பண்ணிட்டு வந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னுடைய குடும்பத்தை பராமரிச்சிருக்காங்களேன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து இவங்களுடைய செய்தாங்க, சமாதானத்தை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி சமாதானத்துக்குள்ளே வந்தார்கள். அல்லேலூயா, நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிங்கிற பல காரியங்கள் என்ன செய்து வருகிறது. அப்ப நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் ஆளுநர் அதையே கற்றுக் கொடுப்பார். இந்த மாதத்துல தேவன் கொடுக்கிற வசனம் அதே தான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின் படியும் இருக்கிறவர்களாக ஆகாமலும் நானும் உங்கள் மனதின் படியாக வராமல் இருப்பேனோ என்று விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், போல் சொல்லுதல், இருமாப்பு, கலகம் ஆகிய இவைகளை உங்களுக்கு உண்டாயிருக்குமோ என்று. இதெல்லாம் என்ன செய்வது, நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பவுல் சொல்லி கொடுக்குறாரு. நான் சொன்னேன், அதுல அந்த கதையில வந்து எல்லா பாத்திரம் வருவாங்க. முதல்ல என்ன செய்யலாம், விரோதிக்க ஆரம்பித்தான். விரோதிக்க வந்து என்ன ஆயிடுச்சு, வைராக்கியம் வர ஆரம்பிச்சது. வைராக்கியம் வந்து என்ன ஆயிடுச்சு, கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. கோபம் வந்து என்ன ஆயிடுச்சு, வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. வாக்குவாதம் வந்து என்ன ஆயிடுச்சு, புறக்கூற ஆரம்பித்தான். புறக்கூற ஆரம்பிச்சு என்ன ஆயிடுச்சு, போல் சொல்ல ஆரம்பிச்சான். போல் சொல்ல ஆரம்பிச்சு என்ன செய்து, இருமாப்பாய் மாறிவிட்டான். இருமாப்பு அதிகமானவன கலகம் செய்ய ஆரம்பித்தான். இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன காரியத்தை நம்ம விட்டு கொடுப்போம், அது வளர்ந்து நம்மளை இல்லாதவனாக மாற்றிவிட்டோம். உங்க வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன காரியத்தை தான் ஆண்டவர் விரோதமாக செய்வோம், ஆனா அது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை இருமாப்பாய் மாற்றிவிடும், கலகக்காரர்களாக மாற்றிவிடும், ஆண்டவர் விரோதமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக மாற்றிவிடும். அப்ப இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். விரோதம் நமக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா விரோதம் வந்துச்சுன்னா நம்மளை பகை பொருளாக மாற்றிவிடும், வைராக்கிய பொருளாக மாற்றிவிடும். வைராக்கியம் வந்துச்சுன்னா கோபம் வந்துடும். கோபம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும், வாக்குவாதம் ஆரம்பிச்சிடும். கோபம் வர நம்ம வாய்கள் வார்த்தைகள் அதிகமாகும், நமக்கு தேவையில்லாத வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். அப்ப கோபத்தை கட்டுப்படுத்துவதாக இருக்க வேண்டும். புறக்கூற ஆரம்பிப்போம், கோபத்தை செய்ய முடியல புறக்கூற ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நம்ம போல் சொல்லக்கூடியவர்களாக மாறுவோம். அது இருமாப்புள்ளவர்களாக மாறினா அப்புறம் கலகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கும் போது இந்த காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவர் ஜெபிக்க உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்க, நற்செய்தி பொருந்துங்க, ஆறுதல் அடையுங்க,
செய்தார்கள். பாருங்க, இவன் என்னென்ன செஞ்சாலும் அவனுக்கு எதிராக அவங்க செயல்பட ஆரம்பிச்சது நல்ல காரியத்துல. இவன் செயல்படுறதுல எப்படி? கெட்ட காரியத்துல. அப்ப நீங்க எந்த காரியத்துல செயல்பட போறீங்க? தேவனுக்காக நிற்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சந்தோஷப்பொருளா இருக்க வேண்டும், நற்சீர் பொருளா இருக்க வேண்டும். மற்றவரோடு நம்ம சண்டை பொருளா இருக்கக்கூடாது. என்னவா இருக்கணும்? நற்சீர் பொருளா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆறுதல் செய்வதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆறுதல் செய்ய. ஆண்டவர் நமக்கு கட்சி கொடுத்திருக்கிறார். அவர் இதை எல்லாவற்றையும் செய்து காண்பித்திருக்கிறார். அவர் செய்யாம இருந்ததா அது சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர் வாழ்க்கையில அவர் தொடக்கத்துல 2024 வருஷத்துக்கு முன்பாக வந்து நமக்காக அது வாழ்ந்து காண்பித்தார். அவர் சந்தோஷமாக இருந்தாரா இல்லையா? சந்தோஷமா இருந்தாரு. நற்சீர் பொருளாரா இல்லையா? எத்தனையோ நண்பர்களுக்காக நான் நற்சீர் பொருள் செய்கிறவரா இருந்தார். ஆறுதல் செய்கிறவரா இருந்தாரா இல்லையா? மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவரா இருந்தார். ஏக சிந்தனைகளோடாக இருந்தாங்க. அவர் மட்டுமல்ல, அவரோட சீஷர்கள் 12 சீஷர்கள், அவங்க எல்லாத்தையும் ஏக சிந்தனைகளாக மாற்றினார். ஊழியத்துக்கெல்லாம் போனாங்க. இயேசு இருக்கிறாரு, ஊழியத்துக்கெல்லாம் அனுப்பி வச்சார். அவங்க ஏக சிந்தனைகளாக இயேசுவின் நாமங்களே அநேக காரியங்களை செய்தார்கள். அதெல்லாம் என்ன செய்தார்? வாய்ப்பு செய்தார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்க ஆண்டவர் பிள்ளையாக மாறுவதற்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா போதும். ஆண்டவர் மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்கள் சந்தோஷத்தோடு இருக்க வச்சிருப்பார். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு நற்சீர் பொருளை செய்ய விடுவார். அது மட்டுமல்ல, ஆறுதலையே செய்வார். ஏக சிந்தனைகளாக மாற்றுவார். இதெல்லாம் நமக்கு வரும்போது என்ன வரும்? நமக்கு சமாதானம் நமக்கு நிலையில் இருக்கும். இதற்கெல்லாம் முதல் காரணம் என்ன அப்படின்னா, அதிலே போட்டிருக்கு, அவரது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். அப்ப நமக்கு அந்த அன்புக்கும் அந்த சமாதானத்திற்கும் பார்த்ததா இருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சீர்படுத்துவார், நம்மை சிறப்படுத்துவார். ஏன் அப்படின்னா, சந்தோஷங்கிறது சாதாரண வராது. நிறைய பேர் இன்னைக்கு சந்தோஷத்துக்காக என்ன செய்றாங்க? உலகத்துல பல காரியங்கள் செஞ்சு பார்க்கறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்குது? அந்த நிமிஷத்துலயோ அந்த சில நாட்களோ மட்டும்தான் இருக்கும். கோடி கோடியா சம்பாதிப்பான். எத்தனை நாள் அவன் சம்பாதிச்சு என்ன பண்ண போறான்னு நினைக்கிறீங்க? அவனால அந்த கோடி கோடியா சம்பாதிச்சது கொஞ்ச நாள் தான் அனுபவிக்க முடியும். ஒரு மாசம் அனுபவிக்கலாம், 2 மாசம் அனுபவிக்கலாம், 3ஆவது மாசம் அவனுக்கு என்ன ஆகும்னா தேவை அதிகம். இவனுக்கு எவ்வளவு சம்பளம் வந்துச்சோ, எவ்வளவு காசு வந்துச்சோ, அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தேவைகள் பெருக ஆரம்பிக்கும். இவன் சந்தோஷத்தை விட்டுட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? தேவையை நோக்கி ஓட ஆரம்பிப்பான். ஏன்னா அந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னா காசு வேணும். அப்ப இவனுக்கு சமாதானம் போயிடும். அப்ப காசு என்ன செய்யாது? நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. இவன் நிறைய பேர் பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கும்போது ஒரு 5000 ரூபாய் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. 5000 ரூபாய் வாங்கும்போது அவனுடைய மனசுல என்ன தோணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5000 ரூபாய் இருந்தா நமக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அடுத்த மாசம் நம்மளுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு சம்பளம் எவ்வளவு வரும்? 5000 ரூபாய் அதிகமாகும். அப்ப அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நினைக்கிறீங்களா? என்ன தெரியுமா? இந்த 5000க்கு இன்னொரு 5000 என்ன செய்யும்? ஆட் ஆகிடும். இப்ப அவன் நினைப்பான், 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, இன்னொரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தாலும் எல்லாம் சரியாயிடும் பார்ப்பான். இவன் இந்த 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும்போது அதுக்குள்ள இங்க என்ன செஞ்சிடும்? அடுத்த தேவை ரெடியா. அப்ப பொருளாதார என்னைக்குமே நம்ம சமாதானத்தை கொடுக்காது. அப்ப பாருங்க, ஆகாரம் எடுத்துக்கோங்க, அதுல சமாதானம் இருக்கணும். நிறைய பேர் ஆகாரத்துல தேடி தேடி போய் சாப்பிடுவாங்க. ஆகாரம் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஆகாரத்தை 9 முறை சாப்பிட்டா குடிச்சு போயிடும். இவ்வளவுதான் ஆசைப்பட்டு சாப்பிட்டாலும் ஒரு ஆகாரத்தை 5 தடவை சாப்பிட்டா என்ன செஞ்சிடும்? அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்குள்ள பெரிய என்ன செஞ்சிடும்? போயிடும். நீங்க உலகத்தை எடுத்துக்கோங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க? கார் பிரியதா இருப்பாங்க. கார் வாங்கணும்னு நினைச்சு ஒரு காரை வாங்கணும்னு சொல்லி ரொம்ப பயங்கர கஷ்டப்பட்டு எப்படியாவது காசை போட்டு எல்லாம் செஞ்சிருவாங்க, கார் வாங்கிடுவாங்க. கார் வாங்கி முடிச்சோன்னா உங்களுக்கு சமாதானம் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க. இந்த கார் வாங்கி முடிச்சா என்ன செய்வாங்க? இதை ஓட்டிக்கும், அடுத்த என்ன செய்யலாம்? இதோட பெஸ்ட் கார் வாங்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த கார் என்ன செஞ்சாயிருமா? அது கூட பெஸ்ட் கார். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ஒண்ணு வேணாம், டூரா போலாம் அப்படின்னு. டூர் போனா சமாதானம் நினைக்கிறீங்களா? ஒரு தடவை டூர் போயிட்டு வருவாங்க, அடுத்த தடவை செய்யும், அடுத்த டூர் போவாங்க. அடுத்த டூர் போனா சமாதானம் கிடையாது, அடுத்த டூர் போவாங்க. அப்ப அப்படியே டூர் போனா சமாதானம் வேணும். ஒரு காலத்துல ஒரு கடத்துல செய்ய முடியாது. ஓகே, சொல்ல வரீங்க, காசு இருக்க. ஏன்னா போட்டு டூர் போட என்ன ஆகும்? காசு உள்ள கரைச்சுன்னா வருமானத்துக்கு வழி இருக்காது. அப்ப எந்த விதத்திலும் சமாதானம் செய்யாது.
நமக்கு இருக்கிற காரியம், நம்ம வைத்திருக்கிற சம்பளத்துல, நம்ம இருக்கிற வீட்டுல, நம்ம இருக்கிற வாடகைகளை குடி இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதுல சமாதானத்தை கொடுக்கிறது என்ன சமாதானத்தோடு வாழ்ந்து பாருங்க. அது எந்த வீடா இருந்தாலும், குடிசை வீடா இருந்தாலும் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சமாதானத்தை தருகிற தேவன். ஏன்னா கடையில போய் 1/2 கிலோ 1 கிலோ வாங்க முடியாது. எதை? சமாதானம். சமாதானம் வேணும்னா ஒரே ஒன்றுதான், ஆண்டவர். கடவுளிய இருதயத்தின் ஆழத்துல வருகிற சமாதானம் நம்ம வாழ்க்கை உள்ள ஆசீர்வாதமா இருக்கும். அவரை நம்ம கொஞ்சம் வாழ்க்கை இருந்தாலும் சரி, கொஞ்சம் சம்பளம் இருந்தாலும் சரி, நமக்கு இருக்கிற காரியத்துல ஆசீர்வாதத்தை தந்து அதிலே சமாதானத்தோடு வாழ செய்கிற தேவன் அவர் இயேசுவே. அவரை நீங்க பற்றி கொண்டா அவர் நமக்கு என்ன செய்வார்? சந்தோஷத்தை தருவார். எல்லாம் சேர்த்து சொல்லி பார்ப்போம். 2 கொரிந்தியர் 13:11 சந்தோஷத்தை தருவார். சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருளுங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏகசிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்பா, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்களோட இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியா இருக்கும். நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் செய்யறது என்ன அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உலகத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. உலகத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் ஏதாவது செய்வானா, இந்த ஃப்ரெண்ட் ஏதாவது செய்வானா, இந்த நண்பி ஏதாவது செய்வாளா, இந்த குடும்பம் நமக்கு ஏதாவது செய்யுமா, இல்ல அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் போய் கேட்டு காசு கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி உலகத்தை நோக்கி ஓட ஓட இவங்களுக்கு சமாதானம் வந்துகிட்டே வரும். ஏன்னா இவங்க எதிர்பார்த்ததே செய்யாது, நடக்காது. இதே காரியத்தை ஆண்டவரத்துல கொண்டு போகும்போது ஆண்டவரிடத்துல போய் முழங்கால் போடிட்டு, ஆண்டவரே அப்பா எனக்கு இது இல்லை, நீங்க ஆண்டவரே எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மனுஷங்களை நோக்கோட மாட்டார். எப்படி இருந்தாலும் அது யாரும் நீங்களே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஆனா நேரத்தில் செய்வாரு, ஆண்டவர் கொடுக்கிறதே நான் இருக்கிறேன். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்னது? அடுகளவு விசுவாசம். அடுகளவு விசுவாசம் தான் நமக்கு அந்த காரியம் நடக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உலகத்தை தேடி போகணும்னு ஆண்டவர் சொல்லல. ஏன்னா உலகத்தை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு விரோதங்கள் இருக்குது, வைராக்கியங்கள் வரும், கோபங்கள் வரும், வாக்குவாதங்கள் வரும், புறக்குறல் வரும், போர் சொல்கள் வரும், இருமாப்போட மாறுவீங்க, கலகம் செய்யலாம் மாறுவீங்க. ஆனா தேவனுடைய சமாதானத்தை தேடி அவருடைய ஆலயத்தை நாடி அவருக்காக நீங்க நேரத்தை செலவு பண்ணீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியும், நற்செய்தி பண்ண முடியும், ஆறுதல் அடைய முடியும், ஏகசிந்தர்களா மாற முடியும். சமாதானத்தை தருகிற தேவன் உங்களோடு கூட அன்பாய் இருப்பார். அன்புள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். அதை மறந்து போக கூடாது. ஆண்டவரே இயேசுப்பா, நான் உங்களுடைய பிள்ளையாக அன்பு செலுத்துறவராக, உண்மை அன்பு செலுத்துறவராக நான் மாற வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுவதாக மாறும்பொழுது ஆண்டவர் அவரை நற்செய்தி பண்ண செய்வார். எல்லா மனுஷனும் எப்பயுமே நல்லா சந்தோஷமா இருப்பான், ஆண்டவருடைய இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எப்பொழுது முழுமையானவர், 100% சமாதானத்தை தருகிற தேவன், சந்தோஷத்தை தருகிற பரிசுத்தராக இருக்கிற தேவன். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, சில நேரங்கள்ல பரிசுத்தமாக இருப்பது இல்லை. வாயினால பாவங்கள் செய்கிறோம், கால்களினால பாவம் செய்கிறோம், கையினால பாவம் செய்கிறோம். இவரையெல்லாம் என்ன செய்ய ஆண்டவரை திரும்பவும் சிலுவையில் அறையதாய் மாற்றி விடுகிறது. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதை எல்லாவற்றையும் விட்டு நற்செய்தி பொருளாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறது, ஆண்டவர்கள் நற்செய்தி பொருள். அல்லேலூயா, நற்செய்தி பொருள்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரோடு நற்செய்தி பொருந்து கொண்டு ஆண்டவர் உங்களோடு கூட உங்களுக்கு சமாதானத்தை தருகிறதையாக இருக்கிறார். சமாதானம் சொல்லுகிறாரு. அல்லேலூயா, அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்குன்னா உலகத்தின் காரியங்களாக இந்த 2 கொரிந்தியர் 12:20 உள்ள காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகற்றி போகும்படியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் 2 கொரிந்தியர் 13:11 சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு வரும். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த காரியங்களை விட்டுவிட எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? அல்லது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. தகப்பனே உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபித்தா போதும். தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஆண்டவரே. அப்பா, அந்த விரோதங்களை நாங்கள் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. நாங்கள் எங்களுக்கு எதிராக செயல்பட அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்கலாம் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ய கொடுக்காம நன்றி.
வைராக்கியத்தை விட எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே கோபத்தை விடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா சொல்ற வாக்கு ஆதரவை செய்யாதபடி ஆண்டவரே சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே புறக்கூறுதல் சொல்லாதபடி, மற்றவர்களை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்லாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே கோல் சொல்லாதபடி, ஆண்டவரே தேவையில்லாத காரியத்தை மற்றவர்களிடத்தில் நான் சொல்லாதபடி எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே இருமாப்பு இல்லாதபடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா கலகம் செய்யாதபடி, தேவையில்லாத காரியத்தை எல்லாம் கலகம் செய்யாதபடி நான் சமாதானத்தோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா நீங்க சந்தோஷத்தை தரப்போவதற்காக நன்றியாகவே, நான் சீர் பொறுத்த செய்ய போவதற்காக நன்றியாகவே, ஆறுதல் அடைய செய்ய போவதற்காக நன்றியாகவே, ஏக சிந்தையுள்ளவர்களாக சபையில எப்பொழுதும் விளைத்திருந்து சபைக்கு சரியான நேரத்தில் வந்து உடைய வசனங்களை கேட்கிறவர்களாக எங்களை நீ மாற்ற போவதற்காக நன்றியாகவே, சமாதானமாய் இருக்க எங்களுக்கு கற்றுத் தர போவதற்காக நன்றியாகவே. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாகிய தேவன் எங்களோடு இருப்பதற்காக நன்றியாகவே, தொடர்புள்ள பிரசன்னத்தால் நிரம்ப போவதற்காக நன்றியாகவே, காத்து கொண்டு வைத்தத போவதற்காக நன்றி. நன்மையினால முடிசூட்டுங்க. இந்த மாதத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றியாகவே, காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இன்னைக்கு ஜெபித்த ஒவ்வொரு மேலும் பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த தேவையான காரியத்தை விட்டு அடுத்த தேவையான காரியத்தை பற்றிக்கொள்ள நீ உதவி செய்ய போவதற்காக நன்றியாகவே. ஆசீர்வதி வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய காரணத்தை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.